ஹாய் சொன்னாங்களா, வாங்க லஞ்ச் சாப்பிட்லாம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ரைஸு, சிக்கன் கறி, என் பாபா மீன் எடுத்துகிட்டு வந்தார். இந்த பார்த்தீங்களா, எனக்கு மீனுன்னா ரொம்ப பிடிக்கும். என் கூட இதுக்கு முன்ன பேபின்னு சொல்லி ஒரு கதவன் வேலை செய்துச்சு. ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறது நான். அவள் மீன் குழம்பு செய்தானே, எனக்கு 2 பீஸ் வைப்பா, எல்லாருக்கும் ஒவ்வொரு பீஸு. இதை பார்த்தீங்களா, ஒன்றும் இருக்குது, நான் எடுத்து வச்சுருக்கிறேன். எனக்கு ரத்னா 10 பீஸு கொடுத்துருக்குறா. அதில் வந்து இப்போ 6 பீஸ் எடுத்துக்கணும். ஒன்று 4 பீஸ் அங்கே வச்சுருக்கிறேன் நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு. நண்டும் ருபியானும் வாங்கிட்டு வந்தாங்க அவங்களுக்கு. எங்களுக்கு பாபா இது மாதிரி மீன் வாங்கிட்டு வந்தார். எங்களுக்கே 4 கிலோ வரைக்கும் வாங்கிட்டு வந்தார். இது ரொம்ப க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப செமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் மீன் சாப்பிட்றேன். பிஸ்மில்லா, சூப்பராக இருக்குது. ரசம் வச்சுட்டு ரசத்தில் நம்ம அதை தொட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். எனக்கு ரசம் வைக்கிறதுக்கு டைம் இல்லை, ஏன்னா நான் 3 வேளை சாப்பிட்றதில்ல. ஒரு வீடியோ மட்டும்தான் போடுறேன். ஏன்னா கரெக்டாக சாப்பிட்ற சமயத்துக்கு யாராச்சும் ஒருத்தர் கூப்பிட்றாங்க தான். நம்ம மீன் ஃப்ரை பண்ணும்போது இது மாதிரி கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணுங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா டேஸ்ட்டும் இருக்கும். இந்த கருவேப்பிலை குப்பையில் போடாதீங்க, சாப்பிடுங்க. நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. கண் நல்லா தெம்பிடும், அப்புறம் முடி கொட்டாது. கருவேப்பிலை வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷல். இது பார்த்தீங்களா, எண்ணவே நொந்து போகுது. அதை சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டுங்க. இந்த பார்த்தீங்களா, நான் இது மாதிரி வச்சு வறுத்தேன். 5 மீன் எடுத்துக்கினேன். இன்றைக்கி என்னுடைய லஞ்ச் இது. எனக்கு எல்லா ஃபுட்டை விட மீன் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரை பண்ணாலும் குழம்பு செய்தாலும் 2 நாள் இல்லை 3 நாள்னா கூட கெட்டு போகாமல் இருந்தால் சாப்பிடுவேன். நான் எங்கே போனாலும் மீனுக்கு ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் நான். ஹோட்டலெல்லாம் இங்கே குவைட்லலாம் ஹோட்டலில் நல்லா இருக்காது. நம்ம ஊரில் நம்ம இன்றைக்கி சமைச்சி வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு வேறு மாதிரியாக இருக்கும். நம்மளுக்கு தயிர் சாதத்துக்கு கூட இது மாதிரி சின்ன சின்ன மீன் நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த மீன் பார்த்த உடனே வயிறு ரொம்பிட்ட மாதிரி இருக்குது. நான் சாப்பிடாத முன்னாடியே எனக்கு வாயில் எச்ச வருது. உண்மையிலேயே நல்லா இருக்குது. இது மாதிரி சின்ன சின்ன மீன் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பெரிய மீன் அவ்வளோவா நல்லா இருக்காது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பார்த்தீங்களா, முள் கூட அதிகமாக இல்லை, கொஞ்சோண்டு தான் இருக்குது. நான் ஃப்ரை பண்ணி, ஏன்னா புளி சாப்பிடக்கூடாது நான், அதனால் கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் மட்டும் அதை போட்டுட்டு லெமன் கொஞ்சோண்டு பிழிஞ்சிட்டு நான் ஃப்ரை பண்ணிக்கினேன். அவங்க தனியாக என் கூட வேலை செய்கிறவங்க குழம்பு பண்ணிக்கினாங்க. நான் மட்டும் இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துன்னு வந்துக்கினேன். நேற்று சிக்கன் குழம்பு இருந்துச்சு, அதை தான் இப்போ நான் சாப்பிட போகிறேன் லஞ்சு. வாங்க சாப்பிட்லாம். மீன் வந்து கிடைக்கிறவங்க நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா மீன் வந்து நல்லது. கண் பார்வை வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். அதுவும் இல்லாமல் இதில் விட்டமின்ஸ் நல்லா நிறைய இருக்குது. காய்கறி மாதிரி தான் இந்த மீன் கூட. சிக்கன் மட்டனை விட மீன் ரொம்ப நல்லது. எனக்கு அந்த மீன் பார்த்த உடனே வயிறு ரொம்பிச்சு. சாப்பிடாத முன்னாடியே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. முள் கூட அதிகமாக இல்லை. இந்த பார்த்தீங்களா, நல்லா பூ மாதிரி இருக்குது. இப்போ வேலை செய்யும்போது கை ஸ்மெல்லு வரும். அதனால தான் எங்கள் மேடம் அங்கே இது மாதிரி நீஸ் சாப்பிடும்போது கைக்கு க்ளவுஸ் போட்டுப்பாங்க. எங்கள் மேடத்தை பார்த்து நான் கூட ஃபாலோ பண்ணுறேன். இப்போ நம்ம அந்த க்ளவுஸ் கட்டிட்டோம்னா அதிகமாக ஸ்மெல் வராது, சோப் போட்டு கழுவிக்கலாம். அதனால தான் க்ளவுஸோடையே சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். யாராச்சும் சாப்பிடாமல் இருந்தால் டயத்துக்கு சாப்பிடுங்க. சாப்பிட்றது நீங்கள் ஒயிட் ரைஸ் அதிகமாக சாப்பிடாம சாப்பிட்றது கொஞ்சமாக இருந்தாலும் ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடுங்க. ஓகேவா, பாய். மீன் மட்டும் சூப்பராக இருக்குது. எங்கள் பாபாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு வாங்கிட்டு இவ்வளோ பெரிய நண்டு வாங்கிட்டு வந்தார். நேற்று சமைச்ச நண்டு அவங்களுக்கு. நான் நண்டு சாப்பிட மாட்டேன், எனக்கு அதை பயம். இதை பிடிச்சிக்கிறதுக்கே பயப்படுவேன் நான். ஆனால் இது வரையும் எப்போவுமே லைஃப்பில் சாப்பிட்டது கிடையாது. இது மாதிரி மீனெல்லாம் கூட சாப்பிட்டது கிடையாது. பெரிய பெரிய மீன் தான் ஃப்ரை பண்ணிப்போம் நாங்கள். குழம்பு கம்மி தான், அதிகமாக ஃப்ரை தான் பண்ணுவேன் நான் இந்தியாவில் இருக்கும்போது.
ஆனால் நம்ம அந்த சமயத்துக்கு நம்மளுக்கு எது கிடைக்குதோ அல்ஹம்துலில்லாஹ், கடவுள் எனக்கு இன்றைக்கி மீன் கொடுத்துருக்குறாரு. அதனால் அந்த மீன் பார்த்த உடனே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கூட மீன் கிடைக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஓகே, பாய்.